Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மத்தியில இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும். அப்படி வெற்றி பெறலன்னா அங்கேயும் ஒரு மாரல் பூஸ்ட் கம்மியாகும்னு சொல்றாங்க. மகாராஷ்டிரா பற்றி இப்ப வரைக்கும் டைம்ஸ் நவுல இருந்து கருத்து கணிப்பு, ஜி டிவி கருத்து கணிப்பு, ரெண்டுமே பிஜேபிக்கு எட்ஜ் ஓவர், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வரும், பிஜேபி கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு அப்படிங்கறத சொல்லியிருக்கு. மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, அங்க முக்கியம் இந்த கூட்டணியுடைய காம்போவோ அவங்களோட அரித்மெட்டிக்கோ மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை இதுதான் சார் ஸ்ட்ராட்டஜி. அவங்கவுங்க ஏரியா எதுங்கிறத லொக்கேட் பண்ணணும், அவங்களுடைய அந்த கோர் கான்ஸ்டியூன்சிஸ் ரீஜன்ஸ் என்னங்கிறது அதுக்குள்ள இன்னொருத்தவங்க போகக்கூடாது, அதை முழுமையாக அனுமதிக்கும். இந்த விதமான ஒரு இணக்கப்பாடு சாத்தியமானால் பிஜேபி கூட்டணிக்கு வெற்றி வரும். இப்போ அந்தந்த ஏரியால அந்தந்த கட்சிக்கு முழுமையா சீட்டை கொடுத்துட்டு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணும். கூடுதல் இடத்துக்கு ஆசைப்பட்டு பிஜேபி நிற்கக்கூடிய இடத்துல 10 சீட்டு எனக்கு வேணும்னு ஷிண்டே கேட்கக்கூடாது, ஷிண்டே நிறுத்தக்கூடிய இடங்கள்ல எனக்கு 5 சீட்டு வேணும்னு பிஜேபியோ அஜித் பவாரோ கேட்கக்கூடாது. இந்த 3 தலைமைக்கு இடையில, அஜித் பவார் அண்ட் ஷிண்டே ஃபட்னவிஸ், இவங்களுக்கு இடையில கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டு அவங்க தொகுதி பங்கீடு செஞ்சா, இல்லை யாரு பர்ஃபெக்டா கரெக்டா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் அவுட் பண்ணி தொகுதி பங்கீடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிஜேபி எந்த விதத்துல ஆட்சி செய்ய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சியை ராகுல் காந்தியில இது எல்லாரும் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தரவுகளின்படி பிஜேபியுடைய கை ஓங்கி இருக்கிறது, பிஜேபி கூட்டணியின் கை ஓங்கி இருக்கிறது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ். வணக்கம். வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் ரொம்ப முக்கியமா பாக்குறாங்க. ஏன்னா இப்ப ஆர்எஸ்எஸ் தொடங்கி ஒரு 100வது ஆண்டு 2025 அங்க எந்த ஆட்சி இருக்க போகுது அப்படிங்கிறது, மகாராஷ்டிரால நாக்பூர்ல எந்த ஆட்சி இருக்க போகுது அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா வரக்கூடிய சில செய்திகள் எல்லாமே பிஜேபி கூட்டணிக்கு பெரிய ஆதரவு ஒரு பெரிய அதிசயமா இருக்கலாம், இல்ல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனும் இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பா அங்க அஜித் பவாரை கைவிடணும் அப்படின்ட்டு ஆர்எஸ்எஸ் சொல்லுது. ஆனா பிஜேபி அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது, மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி பெறுவது அப்படிங்கிறது மத்தியில இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு ஒரு மாரல் பூஸ்டா இருக்கும். அப்படி வெற்றி பெறலன்னா அங்கேயும் ஒரு மாரல் பூஸ்ட் கம்மியாகும்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன இதில்? மகாராஷ்டிரா பற்றி இப்ப வரைக்கும் டைம்ஸ் நவுல இருந்து கருத்து கணிப்பு வந்திருக்கு, ஜி டிவி கருத்து கணிப்பு வந்திருக்கு. ரெண்டுமே பிஜேபிக்கு எட்ஜ் ஓவர், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி வரும், பிஜேபி கூட்டணிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. மகாராஷ்டிரத்தை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, அங்க முக்கியம் இந்த கூட்டணியுடைய காம்போவோ அவங்களோட அரித்மெட்டிக்கோ மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பிஜேபிக்குன்னு செல்வாக்குள்ள பல மண்டலங்கள் இருக்கு. அந்த இடத்துல பிஜேபியை தவிர்த்து வேற யாருன்னாலும் தோத்து போவாங்க. பிஜேபியை தவிர்த்து அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் நின்னால் கூட அந்த இடத்துல தோப்பாங்க. இதே போல காங்கிரஸுக்குன்னு சில செல்வாக்கு மண்டலம் உண்டு. அந்த இடத்துல காங்கிரஸ் தவிர்த்து யாருன்னாலும் தோப்பாங்க. அது காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறவங்களே நின்னாலும் வேற கட்சியை சேர்ந்தவங்க நின்னாலும் தோப்பாங்க. இதே போலதான் சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ். இப்போ அதனுடைய வெற்றி தோல்வி எப்படி அமையும் அப்படின்னா, இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா யாரு தொகுதி பங்கீடு செய்யறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக முடிவுகள் வரும். இப்போ பிஜேபிக்கு இந்தந்த சீட்டு அஷ்யூர்டு விக்டரி இருக்கு, அது அவங்களுடைய ஏரியா. அஜித் பவாருக்கு இதுதான் ஏரியா, இதெல்லாம் அவருடைய ஏரியா. அதே போல ஏக்நாத் ஷிண்டே சிவசேனையினுடைய கோர் ஏரியாஸ் இது. இப்போ அந்தந்த ஏரியால அந்தந்த கட்சிக்கு முழுமையா சீட்டை கொடுத்துட்டு கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அந்த கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணும்.
கூடுதல் இடத்துக்கு ஆசைப்பட்டு பிஜேபி நிற்கக்கூடிய இடத்துல 10 சீட்டு எனக்கு வேணும்னு ஷிண்டே கேட்கக்கூடாது. ஷிண்டே நிறுத்தக்கூடிய இடங்கள்ல எனக்கு 5 சீட்டு வேணும்னு பிஜேபியோ அஜித் பவாரோ கேட்கக்கூடாது. இந்த 3 தலைமைக்கு இடையில அஜித் பவார் அண்ட் ஷிண்டே ஃபட்னவிஸ் இவங்களுக்கு இடையில கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொண்டு அவங்க தொகுதி பங்கீடு செஞ்சா இதே விஷயம்தான் அந்த கூட்டணிக்கு. இப்ப அவங்களும் அதே போல பண்ணினால் இல்ல யாரு பர்ஃபெக்டா கரெக்டா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒர்க் அவுட் பண்ணி தொகுதி பங்கீடு செய்யறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனா இன்னொன்னு என்னன்னா ஆர்எஸ்எஸ் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் வந்து அஜித் பவார் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ப்ரப்போஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதை மீறியும் இல்ல அது அஜித் பவார் இருக்கட்டும், இந்த எலெக்ஷன்ல இருக்கட்டும்னு பாஜக நினைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் உடைய அந்த பரிந்துரையை மீறி அஜித் பவார் கூட்டணியில நீடித்தார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்களா? இல்ல ஆர்எஸ்எஸ் அப்படி நினைச்சதுக்கு காரணம் வேற. இப்போ நான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன், அஜித் பவாருக்குன்னு கோர் ஏரியா இருக்கு. அதுல அஜித் பவார் கேண்டிடேட் தவிர்த்து வேற யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த இடத்துல வேற யாரும் போட்டியிடக்கூடாது அப்படின்னு. இப்போ அஜித் பவார் வேண்டாம்னு நீங்க சொன்னீங்கன்னா அஜித் பவார் அந்த கூட்டணிக்கு போறாரு, ஒருவேளை அப்படி போறான்னு வச்சுப்போம். ஆனா சரத்பவார் சொல்லிட்டார், நாங்க அஜித் பவாரையும் அவங்க கூட்டணி சேர்ந்தவங்க உள்ள விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இல்லாட்டி தனித்தே நிற்கிறார் ஏதோ ஒண்ணு அப்படின்னா வாக்குகள் சிதறும். அப்படி வாக்குகள் சிதறப்போ அதோடைய பெனிஃபிட் நிச்சயமா பிஜேபிக்கு கிடைக்காது, பிஜேபி கூட்டணி கிடைக்காது. அது காங்கிரஸுக்கு லாபமாக மாறிட்டு. முன்னால இந்த இவங்க ஆர்எஸ்எஸ் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இப்ப நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி படியா அவங்க போட்டியிடாமல் இடம் மாதிரி போட்டியிட்டாங்க. இடம் மாதிரி போட்டியிடுறப்போ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப பிஜேபி போட்டியிட வேண்டிய ஒரு இடத்துல அஜித் பவார் கேண்டிடேட்டுக்கு சீட்டை கொடுக்குறாங்க. அப்ப திட்டவட்டமா டேம் ஷூரா ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு இடத்துல அந்த கூட்டணி தோற்கிறது. அப்போ ஆர்எஸ்எஸ் இரிட்டேட் ஆகுது. இவங்களை உள்ள கொண்டு வந்து இது தேவையில்லாம இதை மக்கள் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாமல் அஜித் பவாருக்கு எது ஃபுல் சப்போர்ட் இருக்கிற ஏரியாவோ அந்த ஏரியாவை அப்படியே அஜித் பவாருக்கு ஒதுக்குங்க. உங்க ஏரியாவில் அவரை விட வேண்டாம், நீங்க அவர் ஏரியாவுக்கு போக வேண்டாம். மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை இதான் சார் ஸ்ட்ராட்டஜி. அவங்கவுங்க ஏரியா எதுங்கிறத லொக்கேட் பண்ணணும். அவங்களுடைய அந்த கோர் கான்ஸ்டியூன்சிஸ் ரீஜன்ஸ் என்னங்கிறது அதுக்குள்ள இன்னொருத்தவங்க போகக்கூடாது, அதை முழுமையா அனுமதிக்குது. இந்த விதமான ஒரு இணக்கப்பாடு சாத்தியமானால் பிஜேபி கூட்டணிக்கு வெற்றி உறுதி. பிஜேபி நிச்சயமா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாவா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பிஜேபி எந்த விதத்துல ஆட்சி செய்ய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சியை ராகுல் காந்தியில இது எல்லாரும் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க தரவுகளின்படி பிஜேபியுடைய கை ஓங்கி இருக்கிறது, பிஜேபி கூட்டணியின் கை ஓங்கி இருக்கிறது. பார்க்கலாம், அவங்க தொகுதி பிரிச்சு எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அப்போ நம்ம கரெக்டா அசஸ் பண்ணிட முடியும். எந்தெந்த ரீஜன்ல எப்படி மரத்வாடால யாரு பண்றா, ஒவ்வொன்றையும் நம்ம விதர்பால என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றும் நம்ம அசஸ் பண்ணிட முடியும். அது யார் எப்படி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்கிறத பார்த்துட்டா நம்ம சொல்லிடலாம். அது தேர்தலுக்கு ஒரு 15-20 நாளைக்கு முன்னாலேயே திட்டவட்டமாக நம்மளால சொல்ல முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதான் ஸ்ட்ராட்டஜி, இதை ஃபாலோ பண்றவங்க ஜெயிப்பாங்க. நன்றி சார். பொலிட்டிக்கல் புல்லட்டன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.